ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸலரேஷனும் ஒரு வெலாசிட்டியும் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற சம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த சம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னா டைப் பண்ணி போட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் டிஸ்கிரைப்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஈக்குவேஷன். ஸோ ஒரு மோஷனை வந்து ஒரு ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸலரேஷன் A = 5t² - 3t + 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். வேர் A ஆக்ஸலரேஷன் இன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஆக்ஸலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்லையும் டைமை வந்து செகண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. த வெலாசிட்டி இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் அட் t = 3 செகண்ட்ஸ். அதாவது இதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், அந்த நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ஆக்ஸலரேஷனோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அதோட டைம் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதே அந்த டைமில் ஓகேங்களா, அதே ஆக்ஸலரேஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் அட் 2 செகண்ட்ஸ். ஸோ 2 செகண்டில் 14 மீட்டர் நகர்ந்துருக்காங்க. ஸோ 3 செகண்டில் அதோட வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதே 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 14 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஃபர் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப்டர் 6 செகண்ட்ஸ். 6 செகண்ட் கழிச்சு அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி த டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ் கழிச்சு எவ்வளவா இருக்கும், ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 கண்டிஷனில் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆன்சரை பார்க்கலாம். இப்போ கிவன் டேட்டா, நம்மளுக்கு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து A = 5t² - 3t + 5. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆக்ஸலரேஷன் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ t = 3 செகண்ட்ஸ் அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்டில் இருக்கு. 3 செகண்டில் 10 மீட்டர் பர் செகண்ட் அது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே t = 2 செகண்ட்ஸ். ஓகேங்களா? t = 2 செகண்ட்ஸாக இருந்ததுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்னா S = 14 மீட்டர், 14 மீட்டர் 2 செகண்டில் நகர்ந்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டு ஃபைண்ட் மொதல் கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 செகண்டில். ஸோ டைம் = 6 செகண்ட்ஸ் அப்படின்னா அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றது தான் மொதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் டைம் = ஸோ டைம் = 4 செகண்ட்ஸ். 4 செகண்ட்ஸாக இருந்ததுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அவங்க நம்மள கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஆக்ஸலரேஷன் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா, velocity = integration of acceleration into dt. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆக்ஸலரேஷன் வேல்யூ வந்து ஸோ 5t² - 3t + 5 dt. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ 5t2 + 1 / 2 + 1 minus 3t1 + 1. t பவர் ஒன்றுமே இல்லைனாலும் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 / 1 + 1 ப்ளஸ் 5. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா t பவர் 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ t பவர் 0ன்னா t0 + 1 / 0 + 1 ப்ளஸ் c1. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட்டும் நம்மளுக்கு வெளியே வருது. இது வெலாசிட்டியோட வேல்யூ. அப்போது வெலாசிட்டி v = நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 5t³ / 3 - 3t² / 2 ப்ளஸ் 5t / 1 நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், ப்ளஸ் c1. இப்போ நம்மளுக்கு இந்த கான்ஸ்டன்ட்டை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த வெலாசிட்டி ஃபார்முலா முழுமை அடையும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வெலாசிட்டிக்கு 3 செகண்டில் வெலாசிட்டி 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை condition 1. So t = 3 seconds and v =
10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ 10 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ டியோட வேல்யூ 3 செகண்ட்ஸ். அப்போது 3 கியூப் டிவைட் பை 3 மைனஸ் 3 இன்டூ 3 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 5 இன்டூ 3 ப்ளஸ் C1 அப்படியே தான் இருக்குது. இப்போது 10 ஈக்குவல் டு 5. So 5 into 27 divided by 3 minus 3 into 3 3s are 9 by 2 plus 5 3s are 15 plus C1. அப்போ 10 equal to நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 3ல 9 டைம்ஸு, ஸோ 2ல 4.5 டைம்ஸு. அப்போது வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்குது 45 minus 13.5 plus 15 plus C1. அப்போது இந்த வேல்யூ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 equal to 46.5 plus C1. ஓகேங்களா? ஸோ ப்ளஸில் 46.5 ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸ் ஆகும். அப்போது 10 மைனஸ் 46.5 equal to C1. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க C1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 36.5. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க C1ஓட வேல்யூ. அப்போ C1ஓட வேல்யூ வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவை என்னன்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போது v ஈக்குவல் டு ஸோ சியை ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணால் v ஈக்குவல் டு 5t cube divided by 3 minus 3t square by 2 plus 5t மைனஸ் இங்கே மைனஸ் 36.5. இங்கே ப்ளஸ் C1 இருக்குது, பட் மைனஸ் தான் போடுறோம் இங்கே, ஏன்னா மைனஸில் வந்துருக்கனால மைனஸில் போடுறோம். மைனஸ் 36.5. ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷனை தனியாக இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம இதை அழிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வைப்போம். ஓகேங்களா? இப்போ அப்ளை கண்டிஷன் 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ t ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். ஸோ 6 செகண்ட்ஸில் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? in equation 2. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன? v ஈக்குவல் டு 5t cube divided by 3 minus 3t square divided by 2 plus 5t minus 36.5. இப்போ டீன்ற வேல்யூ எல்லாம் நம்ம பண்ணோம், 6 வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பண்ணோம்னா 5 into 6 cube by 3 minus 3 into 6 square by 2 plus 5 into 6 minus 36.5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 into 6 cube divided by 3 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 into 216 by 3 minus 3 into 36 by 2 plus 5 6 are 30 minus 36.5. இப்போ இந்த வேல்யூ மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 360 minus 54 minus 30ல 36 போச்சு அப்படின்னா 6.5. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூம் பண்ணோம்னா நம்மளுக்கு வராது 299.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.
6 செகண்டில் நம்மளுக்கு கிடைச்ச வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 299.5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கண்டிஷன் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரஃப் பண்ணிடுறேன். ரஃப் பண்ணிவிட்டு வெலாசிட்டி 2 வந்து எடுக்கிறேன். So velocity 2, so displacement equal to integrate of v dt. அப்போ integration of v வந்து 5t cube divided by 3 minus 3t square divided by 2 plus 5t minus 36.5 dt. இதை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ s equal to 5t cube plus 1 divided by 3 into 3 plus 1 ஓகேங்களா minus 3 into t2 plus 1 divided by 2 into 2 plus 1 plus 5 into t1 plus 1 divided by 1 into 1 plus 1 plus சாரி இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் 36.5 இங்கே t இல்லை அப்போ t பவர் 0ன்னு இருக்கும் அர்த்தம் ப்ளஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் c2. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5t பவர் 4 டிவைட் பை 3 ப்ளஸ் 1 4 4 3 சார் 12 டிவைட் பை 12 மைனஸ் 3 2 ப்ளஸ் 1 3 டிவைட் பை 2 into 2 plus 1 3 2 into 3 6 plus 5 into t square divided by 1 plus 1 2 2 into 1 2. So 2 minus 36.5 t plus c2. So s ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சு. இப்போயும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் c2 கிடைச்சிருக்கு. போன முறை பண்ண மாதிரி தான். ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் 2னா ஈக்குவேஷன் 3ல அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கண்டிஷன் என்னென்னா t equal to 2 seconds s equal to 14 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை அப்ளைங் ஈக்குவேஷன் 3. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எஸ்ஸோட வேல்யூ 14. ஸோ 14 ஈக்குவல் டு 5 இன்ட்டு டைம் 2 செகண்ட்ஸ். அப்போது 2 பவர் 4 டிவைட் பை 12 minus 3 into 2 power 3 divided by 6 plus 5 into 2 square divided by 2 minus 36.5 into 2 plus C2. So 14 equal to 5 into 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 divided by 12 minus 3 into 2 2s are 4, 4 2s are 8. So 8 divided by 6 plus 2 2s are 4. 5 into 4 divided by 2 minus 36 into 2. அறுபது 72 73 ப்ளஸ் C2. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ மொத்தமாக வந்து டெரிவேட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 5 into 16/12 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.667 minus 4 plus 10 minus 73 plus C2. ஸோ இந்த வேல்யூ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக 14ல் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 ஈக்குவல் டு இங்கே ஒரு ப்ளஸ் 10 இது. அப்போது 16.667 மைனஸ் 77
ப்ளஸ் C2 ஓகேங்களா. ஸோ இது மேலே ரஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஸோ 77ல் 16.66 போச்சுன்னா 14 ஈக்குவல் டு 3. ஸோ 60.C2 மைனஸில் வருது. அப்போ ஈக்குவல் டு போகும்போது ப்ளஸ்ஸு. அப்போது 14 ப்ளஸ் 60.333 ஈக்குவல் டு C2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 74.333 ஈக்குவல் டு C2. ஸோ C2ஓட ஆன்சர் நம்மளுக்கு 74.333 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 வந்து வேண்டாம் எடுத்துறேன். ஈக்குவேஷன் 3 இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா S equal to 5t power 4 divided by 12 minus 3t cube divided by 6 plus 5t square divided by 2 minus 36.5t plus நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 74.333 ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த செகண்ட் கண்டிஷனை அப்ளை பண்ணலாம். அப்போ இது ஈக்குவேஷன் 4னு வச்சுப்போம். அப்போது அப்ளை கண்டிஷன் 2, அதாவது t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் அண்ட் s ஈக்குவல் டு ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா இன் ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 4ல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா s ஈக்குவல் டு 5t பவர் 4 சாரி டீக்கு பதிலாக நம்ம 4 செகண்ட்ஸ் பண்ணணும். அப்போது 4 பவர் 4 டிவைட் பை 12 minus 3 into t ஓட வேல்யூ 4 cube divided by 6 plus 5 into 4 square divided by எங்கெல்லாம் t இருக்கோ அந்த இடத்துல வந்து 4 அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். minus 36.5 into 4 plus 74.333. அப்போ s ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸோ எஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 106.667 மைனஸ் 32 ப்ளஸ் 40 மைனஸ் 146 ப்ளஸ் 74.333 ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ மொத்தமே நம்ம ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸில் இருக்கிற தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ எஸ் ஈக்குவல் டு 43 மீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்டில் 43 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு கண்டிஷன் 1ல் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிஷன் 2ல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.